வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உடைந்த காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எல்லாத்தையும் போட்டு நீங்களே குழப்பிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது எப்படி தெரியுமா? நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதர்கள், ஆனால் ஒரே ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதி என்பதை தேடி நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில நல்லா சுத்தி கண்டுட்டு ஏன் தெரியுமா அமைதியை கண்டு ஓடுறாங்க? உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் செய்த சில மனிதர்கள், உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் சிலர் கூறிய சில விஷயங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமை என்பதை தேடி ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வயலாக கூறுங்க. அந்த ஒரு தனிமையை நீங்க தேடி ஓடும் பொழுது அமைதியாகவும் நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்தாச்சு. சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடையக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய பலவீனங்கள் கிடையாது. இதுதான் உங்களுடைய உண்மையான பாதை என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. என்ன சொன்னாலும் நான் சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க நிச்சயமா மாறி இருந்திருப்பீங்க. அது உங்களை நீங்க பெரிய அளவுக்கு ஒரு அமைதியை தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அமைதி உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான செலவும் இருக்காது. யாரை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டாம் என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் நல்லது என்பதை நீங்கள் நிச்சயமாக மற்ற நபர்களிடம் கூறவும் செய்வீங்க. உங்களை இதுவரைக்கும் புறக்கணிக்க வைத்த சில உலகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும், கடின உழைப்பை கூட நீங்க போட்டிருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு என்பது உங்களுக்கு கிடைக்காம நீங்க யாரு என்பதை உங்களால ப்ரூவ் பண்ண நீங்க முயற்சி செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு தோல்வியில முடிந்திருக்கும். ஆனா இந்த பலனானது, இதற்கான பலன் என்பது உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். இந்த ஒரு பலன் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். இந்த புறக்கணிப்பு பண்ணப்பட்ட இந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் தான் நீங்கள் முடிவு செய்திருப்பீங்க, நான் என்னைத்தான் ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னை எப்படி நான் ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. போக போக தான் நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் நிச்சயமா இதற்கப்புறம் மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தைரியமாக எடுங்கள். யாரிடம் எது கூறினாலும் ஒரு முறைக்கு பல முறை சொல்லவா வேண்டாமா என்பதை யோசித்து சொல்லிவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் தைரியமாக, அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு மிக தைரியமாக நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா நடக்கவும் செய்யுங்க. உங்களுடைய மரியாதை உடைந்த நாள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா ஒரே ஒரு செயல், அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுயமரியாதையை மிகவும் மிகவும் உங்களுடைய மனதிற்குள்ள உடைய வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா, இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இதெல்லாம் நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுடைய மனதிற்குள்ள பல கேள்விகள், பல கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூறவும். அந்த ஒரு நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பித்தாலும், வாழ்க்கையில முன்னேற ஆரம்பித்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த தடைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதற்காக நீங்கள் என்னென்னமோ ஆரம்பித்து பார்த்திருப்பீங்க, என்னென்னமோ முயற்சிகளையும் பண்ணியிருப்பீங்க, ஏதோ அனுபவங்களையும் நீங்க தேடியும் போயிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பாடங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்திருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை எப்பொழுதுமே கற்றுக் கொடுக்காதுங்க. அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய மரியாதையை உடைத்த ஒரு நாளாக நிச்சயமாகவும் மாறி இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் எது, தீமைகள் எது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரி யார் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறைத்து வைத்த சில விஷயங்கள் உங்களுக்குன்னு வெளிப்பட ஆரம்பிக்கும். மறைத்து வைத்த
உங்களுடைய எதிரிகள் என எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட்டு யாரிடம் நீங்கள் பழக வேண்டும், யாரிடம் பழகக்கூடாது என்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில டைரக்டான சில எனிமிகளாக நிச்சயமாக இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சில எதிரிகளானது இருப்பாங்க. அவங்க யாரு என்ன என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. அதே போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமும் பொறுமையாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுக்குள்ள புதிய ஒரு விஷயத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை முழுமைக்கும் உங்களுக்குள்ள புரிந்து வைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அதனை உணர்ச்சிகரமாக எடுத்துக்கொள்ளாமல் பிராக்டிக்கலா இந்த ஒரு நேரத்துல நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால நிச்சயமா போகவும் முடியுங்க. குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு நிமிடமாக, ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் ஆனது இருக்கும். இந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில முன்னேறணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சொத்து சுகத்தை நான் சேர்த்து வைக்கணும், இதை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எவ்வளவோ கனவுகள், இவ்வளவோ ஆசைகளானது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் உங்களுடைய ஓல் குடும்பத்துக்கும் உங்களுடைய எல்லா குடும்பத்துக்குமே நீங்க எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து தீர்க்க வேண்டும் என்று எது நடந்தாலுமே உடனடியாக முதல் நபராக இருப்பது நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. அதனால உங்களுடைய மொத்த குடும்பத்திற்கும் நீங்கள் தான் எப்பொழுதுமே முக்கியமான ஒரு நபர். இந்த ஒரு நிமிடத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நான் எடுத்த பாதை சரி என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு சரியான ஒரு விஷயத்தையும் நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் உங்களுக்கு அதிகமான சில எண்ணங்களானது நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எப்பொழுதுமே தைரியமாக இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எப்பொழுதுமே நீங்க யாரு என்பதை நிரூபித்து காட்டுவீங்க. சில நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய பெயரும் நிச்சயமாக வெளிப்படுங்க. கெட்ட காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறதோ அப்பொழுது சிம்மம் ராசிக்காரன் இதை பண்ணணும் அப்படின்னு கூறுவது போல, அதே போல தாங்க நல்ல நேரமும் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் வர வைக்கும். அந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் உங்களுக்கு அது கெடுதல்களாகத்தாங்க நடந்திருக்கும். போக போகத்தான் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை நீங்கள் அடைந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில யாராலும் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஆனா இந்த ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தான் அந்த ஒரு வெற்றி உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வெற்றியை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக உங்களுக்கு நிச்சயமாக மாறிவிடும். இது மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த தீர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய கைக்கு வந்துவிடும். அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், பெரிய விஷயமாக இருக்கலாம், பெரிய டீலிங்காக கூட இருக்கலாம். ஆனால் அது ரிஸ்குடன் தான் உங்களை தேடி வரும். ஆனால் அதில் நீங்கள் பண்ணி முடித்துட்டீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு அவார்டு என்பது நிச்சயமாக கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.